ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து சிலாஜிசம் கொஸ்டின். ஸோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்படிதானே? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிட்டு இந்த கன்க்ளூஷன் கரெக்டானு செக் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் டாப் ஆர் பாட்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லா டாப்புமே பாட்டம்னா டாப்பை சுற்றி என்ன வரணும்? பாட்டம் வரணும், அப்படிதானே? ஆல்னா இந்த மாதிரி டயக்ராம் வரையணும். ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஆல்னா எப்படி டயக்ராம் வரையணும், சம்னா எப்படி டயக்ராம் வரையணும், சம் நாட்னா எப்படி டயக்ராம் வரையணும், நோனா எப்படி டயக்ராம் வரையணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் எப்படிலாம் கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா ஷார்ட்கட்டுமே சொல்லி கொடுத்துருக்கேன். பிகினர் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சிலாஜிசம் டாபிக்கை தெளிவாக பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ஆல் டாப் ஆர் பாட்டம், அடுத்து ஆல் புல் ஓவர் ஆர் பாட்டம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் புல் ஓவர், அப்போ ஆல் புல் ஓவர். ஓகேவா? ஸோ எல்லா புல் ஓவரும் பாட்டம். ஆல் பாட்டம் ஆர் பேண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் பாட்டம் ஆர் பேண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் புல் ஓவர் ஆர் பேண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல் புல் ஓவர்ஸ் ஆர் பேண்ட். ஸோ நல்லா கவனிங்க, ஆல் புல் ஓவர் ஆர் பேண்ட் கரெக்ட் தானே? ஆல் புல் ஓவர், எல்லா புல் ஓவருமே பாட்டம்னு இப்போ தான் போட்டிருக்கோம். இதை மட்டும், இதுக்கு மட்டும் டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா எப்படி வரைவீங்க? ஆல் புல் ஓவர் ஆர் பாட்டம், ஆல் பாட்டம் ஆர் பேண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதில் பாருங்க, ஸோ புல்லோவரை சுற்றி பாட்டமும் இருக்குது, புல்லோவரை சுற்றி பேண்ட்டும் இருக்குது. அப்போது இது கரெக்டு தானே? ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து கரெக்டு, ஆல் புல்லோவர் ஆர் பேண்ட்டு. அடுத்து ஆல் பேண்ட் ஆர் டாப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பேண்ட்டை சுற்றி டாப் இருக்கணும், அப்படி இருந்தால் கரெக்டு. இங்கே பேண்ட்டை சுற்றிய டாப் இருக்குது? இல்லை, டாப்பை சுற்றி தான் பேண்ட் இருக்குது. நம்ம வேணால் என்ன சொல்லலாம்? சம் பேண்ட் ஆர் டாப்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஆளுக்கு பதிலாக சம் இருந்திருந்தா இந்த கன்க்ளூஷன் கரெக்டாக இருந்திருக்கும். ஏன்னா டாப்பை சுற்றி தான் பேண்ட் இருக்குது. அப்போ ஆல் டாப் ஆர் பேண்ட்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஆல் பேண்ட் ஆர் டாப்னு சொல்ல முடியாது. அடுத்து சம் பேண்ட் ஆர் புல் ஓவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டு தானே? எல்லா புல் ஓவருமே பேண்ட்டுன்னு இப்போ தான் பார்த்துருக்கோம். எல்லா புல் ஓவருமே பேண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சம் கொஞ்சம் பேண்ட்டு புல் ஓவராக இருக்கும். ஸோ மூணாவது கன்க்ளூஷன் கரெக்டு. ஸோ கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ். ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, எல்லா டாப்புமே பாட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒன்றை சுற்றி இன்னொன்று வர மாதிரி டயக்ராம் வரையணும். ஸோ எல்லா டாப்புமே பாட்டம்ஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அனைத்து புல்லோவரும் பாட்டம். ஸோ எல்லா புல்லோவருமே பாட்டம். அனைத்து எல்லா அப்படின்னா ஒன்றை சுற்றி இன்னொன்று வர மாதிரி டயக்ராம் போடணும். அனைத்து பாட்டம்களும் பேண்ட்டுகள். எல்லா பாட்டமும் நமக்கு என்னன்னு தெரியும்? பேண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, அனைத்து புல்லோவர்களும் பேண்ட்டுகள். அப்போ புல்லோவரை சுற்றி என்ன வரணும்? பேண்ட் வரணும். அப்படிதானே இருக்கு? புல்லோவர் இருக்கு, புல்லோவரை சுற்றி பாட்டம் இருக்கு, பாட்டமை சுற்றி பேண்ட் இருக்கு. அப்போ எல்லா புல்லோவருமே பேண்ட் தான். அடுத்து அனைத்து பேண்ட்டுகளும் டாப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து பேண்ட்களும் டாப்பு. அப்போ எல்லா பேண்ட்டுமே டாப்பு அப்படின்னா பேண்ட்டை சுற்றி டாப் இருக்கணும். இங்கே டாப்பை சுற்றி தான் பேண்ட் இருக்குது. ஸோ அதனால் இது ஃபாலோ ஆகலை. அதே இது இந்த இடத்துல அனைத்துக்கு பதிலாக சில பேண்ட்டுகள் டாப்புன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். சில பேண்ட்டுகள் புல்லோவர்கள். ஸோ சில பேண்ட்டு புல்லோவர். ஸோ எல்லா புல்லோவருமே நம்ம என்ன சொல்லிட்டோம்? எல்லா புல்லோவருமே பேண்ட்டுன்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லாமே பேண்ட்டாக இருக்கும்போது சிலதும் பேண்ட்டாக தானே இருக்கும். ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஓகே, ஸோ அப்போ 1 and 3 மட்டும் ஃபாலோ ஆகுது. கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ். இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஸோ இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணணும். யாரோ ஒரு முக்காவாசி படம் வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ மீதி இருக்க படத்தை நாம தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. அதாவது இது ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. ஒரு படம் யாராவது வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா மீதியை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? எல்லா இடத்துலையும் ஒரு டைமண்ட் ஷேப் வரணும். அப்படிதானே? ஒரு டைமண்ட் ஷேப் வரணும். இங்கே என்ன இருக்கணும்? ஒரு வட்டம் இருக்கணும். ஸோ ஒரு வட்டத்தை நான் என்ன பண்ணிட்டேன்? கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ வட்டத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? இந்த டைமண்ட் ஷேப்பை நான் கம்ப்ளீட் பண்ணணும். அப்படிதானே? ஸோ டைமண்ட் ஷேப்பை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டைமண்ட் ஷேப்பையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல இப்படி ஒரு வளைவு கொடுத்துருக்காங்களா? அப்போ கீழேயும் அதே மாதிரி ஒரு வளைவு நான் கொடுக்கணும். சைடில் ஒரு வளைவு கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்த சைட்லேயும் நான் ஒரு வளைவு கொடுக்கணும். அப்போ இதுதான் இதுக்கான கம்ப்ளீட் ஃபிகர். ஓகேவா? ஸோ அந்த ஃபிகரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ எது எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷேப் வரணும், இந்த மாதிரி வரணும். ஸோ இங்கே அப்படியே வந்திருக்கு? இல்லை. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தப்பு. ஸோ ஆப்ஷன் பியில் பாருங்கள், இந்த ஷேப் கரெக்டாக இருக்கா? நான் ரெட் கலரில் போட்டிருக்க ஷேப் இங்கே இருக்கா? இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியில் இந்த ஷேப் இருக்குது. அடுத்து என்ன இருக்கணும்? இந்த வளைவு இருக்கணும். ஸோ அந்த வளைவு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வளைவு இருக்கணும். ஸோ அந்த வளைவும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த
கொஞ்சம் பார்ட் இருக்கணும். ஸோ இந்த வளைவு இருக்குது, மேலே இந்த மாதிரி போட்டதும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு. ஆப்ஷன் சியில் என்ன தப்புன்னு புரியுதா? நம்ம இப்படி போட்டு இப்படி போட்டிருக்கணும். ஸோ அவங்க இப்படி ஒரே கோடாக போட்டாங்க. ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்க போடுறதுக்கு ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. அதனால ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரீசனிங்லலாம் ரயில்வே எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? study the information carefully and answer the given question. ஸோ டைரக்ஷனில் உள்ள கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா லைன் பை லைனாக ரீட் பண்ணி ஃபஸ்ட் இதுக்கு டயக்ராம் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேகன் பார்ட்டிசிபேட்டட் இன் எ மராத்தான். ஹீ ஸ்டார்டட் அட் த ஸ்டார்டிங் லைன் அண்ட் ஸ்டார்டட் ரன்னிங் டுவர்ட்ஸ் த சவுத். ஸோ ரேகன் ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? ரன்னிங் போட்டியில் சேர்றான், ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறான். ஓகேவா? ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா ஓட ஆரம்பிக்கிறான். எப்படி ஓட ஆரம்பிக்கிறான்? சவுத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். ஓகேவா? ஸோ ஸ்டார்டட் டுவர்ட்ஸ் த சவுத் அப்பான் ரீச்சிங் 10 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு அவன் தெற்கு நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். எத்தனை கிலோமீட்டர் போயிடுறான்? 10 கிலோமீட்டர் போயிடுறான். ஸோ ரோகன் மராத்தன் போட்டியில் பங்கேற்றார். அவர் தொடக்க போட்டியில் தொடங்கி தெற்கு நோக்கி ஓட தொடங்கினார். 10 கிலோமீட்டரை அடைந்ததும் அவர் இடதுபுறம் திரும்பினார். அப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து இல்லைன்னா இங்கே வச்சுக்கிடுவோம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கனாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறான்? தெற்கு நோக்கி போகிறான். ஸோ தெற்கு நோக்கி போய் எத்தனை கிலோமீட்டர் போகிறான்? ஒரு 10 கிலோமீட்டர் போகிறான். ஓகேவா? ஸோ அந்த 10 கிலோமீட்டர் போனதும் அவன் என்ன பண்ணுறான்? ஹி மேட் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் ran another 6 கிலோமீட்டர். ஸோ 10 கிலோமீட்டர் போனதும் என்ன பண்ணுறான்? தெற்கு நோக்கி ஓட தொடங்கினார். 10 கிலோமீட்டரை அடைந்ததும் இடதுபுறம் திரும்பினார். ஓகேவா? ஸோ லெஃப்ட் பக்கமாக திரும்பி மற்றொரு இடதுபுறம் திரும்புவதற்கு முன்னர் 6 கிலோமீட்டர் ஓடினார். ஓகேவா? ஸோ இப்போ 10 கிலோமீட்டர் போயிட்டான். 10 கிலோமீட்டர் போயிட்டு என்ன பண்ணுறான்? இடது பக்கமாக திரும்புகிறான். ஸோ இப்படி பார்க்க இருக்கான்னா அவனுக்கு இடது பக்கம் எது? இதுதான் அவனோட இடது பக்கம். ஸோ இடது பக்கம் ஒரு 6 கிலோமீட்டர் போயிடுறான். அடுத்த லைனில் என்ன சொல்லியிருக்காங்க? he then ran 8 kilometers and turned towards his right. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு தெற்கு நோக்கி நடக்க ஆரம்பிக்கான், ஓட ஆரம்பிக்கான். 10 கிலோமீட்டர் போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர் வந்து அவன் போகிறான். ஓகேவா? ஸோ ஒரு 6 கிலோமீட்டர் என்ன பண்ணுறான்? இடது பக்கம் திரும்பி he made a left turn and ran another 6 kilometers before taking another left turn. இதுக்கு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்துடுறான், 6 கிலோமீட்டர் போகிறான். அடுத்து ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து 8 கிலோமீட்டர் போகிறான்னு அர்த்தம். ஓகேவா? இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கவனிங்க. மற்றொரு இடதுபுறம் திரும்புவதற்கு முன் ஒரு 6 கிலோமீட்டர் ஓடினார். ஓகேவா? அப்போ இங்க ஒரு இடது பக்கம் திரும்புறான். அது திரும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றான்? 6 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 6 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் அவன் எந்த பக்கம் இப்படி பார்க்க நிற்கிறான்னா இடது பக்கம்னா எது? இந்த பக்கமா? இடது பக்கம். ஓகேவா? ஸோ 6 கிலோமீட்டர். ஓகேவா? 6 கிலோமீட்டர் அவன் இது பண்ணுறான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? ஒரு இடது பக்கம் திரும்புகிறான். பின்னர் 8 கிலோமீட்டர் ஓடி வலது பக்கம் திரும்பினார். ஓகேவா? ஸோ அந்த இடது பக்கம் திரும்பினதுல எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கான்னா 8 கிலோமீட்டர் போயிருக்கான். போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலது பக்கம் திரும்புகிறான். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹி மேட் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் ரேன் அனதர் 6 கிலோமீட்டர் பிஃபோர் டேக்கிங் அனதர் லெஃப்ட் டர்ன். இதில் என்ன அர்த்தம்னா 2 வாட்டி லெஃப்ட் டர்ன் எடுக்கிறான். ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கும்போது 6 கிலோமீட்டர் போகிறான். 6 கிலோமீட்டர் போயிட்டு இன்னொரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா ஹி தென் ரேன் 8 கிலோமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் 6 கிலோமீட்டர், அடுத்த லெஃப்ட் ஹேண்டில் 8 கிலோமீட்டர் போகிறான். அந்த 8 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு வலது பக்கம் திரும்புகிறான். ஓகேவா? வலது பக்கம் திரும்பி ஆஃப்டர் ரன்னிங் ஃபார் 4 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ வலது பக்கம் திரும்பி என்ன பண்ணுறான்? 4 கிலோமீட்டர் போகிறான். வலது பக்கம் திரும்பிட்டான். வலது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் ஓடிய பின் இடதுபுறம் திரும்புகிறான். வலது பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் போயிடுறான். இந்த 4 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு இடதுபுறம் திரும்புகிறான். ஸோ இடதுங்கிறது இது, இதுதான் அவனோட இடதுபுறம். ஸோ இடதுபுறம் போய் ஒரு 2 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இங்கே வர 8. அப்போ மீதி இருக்க கோடு என்னவா இருக்கும்? 2 இருக்குமா? ஸோ மேலேருந்து கீழே வர 10. ஓகேவா? இங்கேருந்து இங்கே வர 2, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வர 10, இங்கேருந்து இங்கே வர 8ன்னா மீதி இருக்க இந்த இடம் என்னவா இருக்கும்? 2ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறான்? 2 கிலோமீட்டர் தூரம் போகிறான். இன்னொரு இடது பக்கம் திரும்பி 2 கிலோமீட்டர் போன பிறகு இறுதி கோட்டை அடைந்தான். இதுதான் என்னது? ஃபைனல். இதுதான் என்னது? இனிஷியல். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கான்? தொடக்க கோட்டிலிருந்து இறுதி கோடு எவ்வளவு தொலைவில் உள்ளது? இதுதான் தொடக்க புள்ளி, இதுதான் இறுதி புள்ளி. இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6,
இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6, கீழே 6 தானே போட்டிருக்கோம், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 4, அப்போ டோட்டலாக என்ன வரும் 6 + 4 10 கிலோமீட்டர். ஸோ 10 கிலோமீட்டருங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ புரிஞ்சிருச்சா? இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைனில் எப்படி பிரிக்கணுங்கிறது புரியணும், அந்த லெஃப்ட்டை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இடதுபுறம் திரும்பி 6 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 8 கிலோமீட்டர் ஓடுறான். அந்த 8 கிலோமீட்டரு என்னது, இடது பக்கம் தான். ஓகேவா? ஸோ அதை இந்த வலது பக்கத்தோடு சேர்த்துடக்கூடாது. அந்த 8 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் வலதுபுறம் போகிறான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்ஏஆரை ஹச்டிடி கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓடிடியை எது கூட ரிலேட் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ இதுக்கும் ஃபஸ்ட்டு என்ன ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தாலே ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிடணுமா? எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்ஏஆரை வந்து ஹச்டிடின்னு போட்டிருக்காங்க. எஃப்ஏஆரை வந்து ஹச்டிடின்னு மாற்றிருக்காங்க. ஸோ எஃப்லேருந்து ஹச்சுக்கு போகணும். எஃப் எத்தனாவது இடத்துல இருக்குது, 6வது இடத்துல இருக்குது. ஹச் எத்தனாவது இடத்துல இருக்குது, 8வது இடத்துல இருக்குது. அப்போ +2 எடுத்தால் போதுமா? ஸோ +2. டி என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே எஃப்ஏஆரா, ஸோ எஃப்ஏஆர் ஃபார். ஓகேவா? ஸோ ஏயை டியாக மாற்றிருக்காங்க. ஸோ ஏயை டியாக மாற்றணும் அப்படின்னா எத்தனை எடுக்கணும்? ஏ 1வது இடத்துல இருக்குது, டி வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது, 4வது இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ +3 எடுத்தால் போதுமா? ஸோ +3. ஆரை வந்து டீயாக மாற்றணும். ஆரை டீயாக மாற்றணும்னா ஸோ +2 எடுத்தால் போதும். அப்போ +2 +3 +2 இதுதான் இதுக்கான பேட்டர்னாக இருக்கும். அப்போ ஆடுக்கு என்ன லெட்டர் இருந்திருக்கும்? ஓகேவா? ஸோ ஓடிடி. இப்போது எஃப்லேருந்து ஹச்சுக்கு வரணும்னா +2 எடுக்கணும். அப்போ ஹச்சிலேருந்து எஃப்க்கு போகணும்னா சிம்பிள் -2 எடுக்கணும். இப்போ இங்கே ஓலேருந்து அதுக்கு முந்தின லெட்டர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? -2 எடுக்கணும். ஓலேருந்து -2 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? எம் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்னது? எம். அடுத்து +3 எடுத்திருக்காங்க. ஏலேருந்து டிக்கு வர்றதுக்கு +3. அப்போ டிலேருந்து ஏக்கு போகணும்னா -3 எடுத்தால் போதும். அப்போ டிலேருந்து -3 எடுத்தால் உங்களுக்கு என்ன வரும்? ஏ வரும். அப்படி தானே? எம்ஏ. ஸோ எம்ஏன்னு எல்லாத்துலேயுமே எம்ஏ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து ஆர்லேருந்து டிக்கு வரணும். ஆர்லேருந்து டிக்கு வர்றதுக்கு +2 எடுத்திருக்காங்க. அப்போ டீலேருந்து ஆருக்கு போக -2. அப்போ டிலேருந்து -2 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? பி வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? எம்ஏபி. எம்ஏபிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அந்த கொஸ்டினில் பாருங்கள். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த டாப்பிக்கை. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, P greater than or equal to Q less than or இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பிக்கும் கியூக்கும் உள்ள ரிலேஷன் கரெக்டானு செக் பண்ணணும். அடுத்து பிக்கும் எஸ்ஸுக்கும் உள்ளது கரெக்டானு செக் பண்ணணும். ஸோ பிக்கும் கியூக்கும் செக் பண்ணுங்கள். பி எங்கே இருக்குது? இந்த இடத்துல பி இருக்குது. கியூ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கும்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரே மாதிரி சிம்பிளாக போச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். சப்போஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி வேறு மாதிரி அடைப்புக்குறிகள் வேறு மாதிரி சிம்பிளாக இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணவே வேண்டாம், அது ஃபால்ஸ்ன்னு போட்டுடலாம். இப்போ இங்கே கியூலேருந்து பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சிம்பிள் தான் இருக்குது. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்குது. ஸோ ஒரே மாதிரி சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ நாம செக் பண்ணலாம். வேறு சிம்பிளாக இருந்தால் லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இந்த மாதிரி மாறி வந்துச்சுன்னா அதை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிக்கும் கியூக்கும் பாருங்கள். ஸோ கியூ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. இடையில என்ன சிம்பிள் இருக்குது? லெஸ் தேன் சிம்பிள் இருக்குது. அப்போ கியூக்கும் பிக்கும் உள்ளது என்னது? கியூ லெஸ் தேன் பின்னு நான் சொல்லலாம். அப்படி தானே? லெஸ் தேன் சிம்பிள் தானே இருக்குது. இது எப்படினாலும் ஈக்குவல் டு பண்ணும்போது கடைசி வர்றது யாரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா லெஸ் தேனுக்கு. இந்த டாபிக் வந்து நம்ம ஆப்பில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதில் கொடுக்கணும்னு. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு இவங்க 3 பேர் வந்தாங்கன்னா ஆன்சரில் யார் வருவாங்கன்னா லெஸ் தேன் தான் வருவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆருக்கு பதிலாக எஸ்ஸை தூக்கி போடலாம். அடுத்து எஸ் ஈக்குவல் டு எம். ஸோ இந்த எம்முக்கு பதிலாக நம்ம எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், எம்மை தூக்கி போட்டுடலாம். அடுத்து இங்கே பி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கியூக்கு பதிலாக எம்முக்கு பதிலாக பியை தூக்கி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இப்படி தூக்கி போட்டு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி சிம்பிள் வந்துச்சுன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் ரீசனிங்கில் உங்களுக்கு. ஸோ இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஈக்குவல் டு இவங்க 3 பேர் வந்தாங்கன்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா கன்க்ளூஷனில் யார் வருவாங்கன்னா லெஸ் தேன் தான் கன்க்ளூஷனில் வருவாங்க. அதே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்தாங்கன்னா இவங்க 2 பேரில் கன்க்ளூஷனில் யார் வருவாங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வருவாங்க. இது எல்லாமே பேசிக்ஸு. தெரியலை அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே கியூ லெஸ் தேன் பின்னு போட்டுடலாமா? ஸோ கியூ லெஸ் தேன் பின்னு சொல்லலாம். இதை பி கிரேட்டர் தேன் கியூன்னு சொல்லலாம். அப்படி தானே? கியூ லெஸ் தேன் பின்னு சொல்லலாம், பி கிரேட்டர் தேன் கியூன்னு சொல்லலாம். ஸோ இது ஃபாலோ ஆகுது. அடுத்து பாருங்கள், பி கிரேட்டர் தேன் எஸ். பிக்கும் எஸ்ஸுக்கும் பாருங்கள், பிக்கும் எஸ்ஸுக்கும். இப்போ இந்த கிளாஸை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் நீங்களே சொல்லிடுவீங்க. பிக்கும் எஸ்ஸுக்கும் பாருங்கள்
என்ன சிம்பிள் வந்திருக்கு? கிரேட்டர் than சிம்பிளும் வந்திருக்கு, லெஸ் than சிம்பிளும் வந்திருக்கு. அப்போ கண்ணை மூடிட்டு இதை ப்ரொசீட் பண்ண முடியாது. இந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஏன்னா நான் கிளாஸோட ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? லெஸ் தேன் லெஸ் தேன் லெஸ் தேன், இல்லைன்னா கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன், இந்த மாதிரி ஒரே வாக்கில் சிம்பிள் போச்சுன்னா லெஸ் தேன் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி ஒரே மாதிரி அடைப்புக்குறிகளாக இருந்துச்சுன்னா நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். யார் பெருசு யார் சின்னதுன்னு சொல்ல முடியும். லெஸ் தேனும் கிரேட்டர் தேனும், இல்லை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த மாதிரி வேற வேற அடைப்புக்குறிகள் வந்துச்சு அப்படின்னா நம்மளால ப்ரொசீட் பண்ணவே முடியாது. இங்க பாருங்க, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இவங்களுக்குள்ள நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. ஒரே மாதிரியா இருந்தா மட்டும்தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஒரே மாதிரி மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா less than or equal to இந்த மாதிரி இருக்கணும். இல்ல greater than or equal to இல்ல ஒரே வாக்குல greater than போகணும். இல்ல less than or equal to less than or equal to போகணும். இல்ல greater than or equal to போகணும். இந்த மாதிரி ஒரே மாதிரியான சிம்பிள் போனா நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியும். யார் பெருசு யார் சின்னதுன்னு சொல்ல முடியும். இப்படி வேற வேற அடைப்புக்குறிகள் இந்த மாதிரி வேற வேற மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணவே முடியாது. செக் பண்ணவே வேண்டாம், இது ஃபாலோ ஆகாதுன்னு நாம ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, தெளிவா புரியுதா? அப்போ இதுல கன்க்ளூஷன் 1 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. அப்போ only 1 is true. ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் மேலே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேனோ அதே தான், தமிழ் மீடியமுக்கும் அதே கொஸ்டின் தான். இதில் செக் பண்ண போறீங்க. விக்கும் கியூக்கும் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வியும் கியூவும் பாருங்க ஒரே மாதிரியான சைடில் தான் சிம்பிள் போயிட்டே இருக்கு. அப்போ கியூ லெஸ் தேன் பின்னு பார்த்தோன்னே போட்டுடலாம். அதே பிக்கும் எஸ்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கு, லெஸ் தேன் மாற்றி மாற்றி சிம்பிள் இருக்கிறதுனால ப்ரொசீட் பண்ணவே முடியாது, தப்புன்னு சொல்லிடலாம். அப்போ only 1 is true. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஸ்டடி த டயக்ராம் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கிவன் கொஸ்டின். ஹவு மெனி பெயிண்டர்ஸ் ஆர் நெய்தர் டாக்டர் நார் பிளேயர்ஸ்? நீங்க என்ன பண்ணணும்னா பெயிண்டர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த பெயிண்டருக்குள்ள யார் வரக்கூடாது? டாக்டரும் வரக்கூடாது, பிளேயரும் வரக்கூடாது. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க, எத்தனை ஓவியர்கள் மருத்துவர்களும் வீரர்களும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெயிண்டர் எத்தனை பேருன்னு பார்க்கணும். பெயிண்டர்னா எதுன்னு சொல்லியிருக்காங்க? இந்த முக்கோணம் தான் பெயிண்டர். ஓகேவா? ஸோ இந்த முக்கோணம் ஃபுல்லாக தான் உங்களுக்கு பெயிண்டர். ஓகேவா? ஸோ அந்த முக்கோணத்துக்குள்ள யார் வரக்கூடாது? டாக்டர் வரக்கூடாது. ஸோ டாக்டர்னா யாரு? வட்டம். அந்த முக்கோணத்துக்குள்ள வட்டம் இருக்கக்கூடாது. அந்த முக்கோணத்துக்குள்ள வட்டம் இருக்கா? இருக்கு, அப்படிதானே? முக்கோணத்துக்குள்ள வட்டத்தோட பகுதி என்னெல்லாம் இருக்கு? இந்த 8 வட்டத்தோட பகுதி தான், இந்த 4 வட்டத்தோட பகுதி தான். அப்ப அந்த வட்டத்தோட பகுதியை எடுத்து விட்டுறலாமா? அடுத்து வேற யாரும் இருக்கக்கூடாது? பிளேயர் இருக்கக்கூடாது. பிளேயருங்கிறது யாரு? இந்த செவ்வகத்தோட பகுதி. இந்த செவ்வகத்தை நல்லா பாத்தீங்கன்னா இந்த செவ்வகத்தோட பகுதி முக்கோணத்துக்குள்ள எங்க இருக்கு? இந்த 10 இருக்கு. ஸோ அப்ப இதையும் எடுத்து விட்டுறலாம். அப்போ பெயிண்டர் மட்டும் எத்தனை பேரு? 9 பேரு. ஓகேவா? ஸோ 9 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? ரொம்ப ஈஸி. பெயிண்டர் எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பெயிண்டருக்குள்ள டாக்டரும் இருக்கக்கூடாது, பிளேயரும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா பாருங்க, நான் இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பெயிண்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க போகணும்? பெயிண்டர் எங்க இருக்காங்க? முக்கோணம் ஃபுல்லா சேர்ந்தது தான் பெயிண்டர். அந்த பெயிண்டருக்குள்ள யார் வரக்கூடாது? டாக்டர் வரக்கூடாது. டாக்டர்னா யாரு? வட்டம். பிளேயர் வரக்கூடாது. பிளேயர்னா யாரு? செவ்வகம். அப்போ முக்கோணத்துக்குள்ள வட்டமும் இருக்கக்கூடாது, செவ்வகமும் இருக்கக்கூடாது. முக்கோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய செவ்வகத்தை நல்லா வெட்டி விடுங்க. ஸோ செவ்வகம் ஃபுல்லா எனக்கு வேண்டாம், அதே மாதிரி வட்டமும் எனக்கு வேண்டாம். ஸோ நான் எடுத்து விட்டேன்னா மிச்சம் யார் இருக்காங்க? 9. அப்போ 9 பேர் தான் யாரு? பெயிண்டர்ஸ். ஸோ 9ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? 13/7/546. ஸோ இந்த 13/7/546 இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. 14/15/1260 இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரி ரிலேஷன்ல இந்த ஆப்ஷன்ல யாருக்கு அதே ரிலேஷன்ல இருக்காங்கன்னு கேட்கணும். இப்போ இந்த 13/7 இது ரெண்டையும் வச்சு நான் 546 கொண்டு வந்துடலாம். எப்படின்னு பாருங்க. ஸோ இங்க 13 இருக்கா? ஸோ 13/7 இது ரெண்டையும் வச்சு நான் 546 கொண்டு வரணும். ஸோ 546ங்கிற நம்பர் 26ஐயும் 21ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 546 கிடைக்கும். கொஞ்சம் யோசிக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி லாஜிக் வந்து இதுல தோணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 13 இருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 13 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். இன்ட்டு ரெண்டாவது நம்பர் 7 இருக்கா? ஸோ 7 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன், ரெண்டாவது நம்பரை 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். இதுல வரக்கூடிய ஆன்சரையும் இதுல வரக்கூடிய ஆன்சரையும் நான் ஃபைனலா மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 26 இன்ட்டு 21 கிடைக்கும். ஸோ 26 21 மல்டிப்ளை பண்ணா 546 வந்துருச்சு. ஸோ இதுதான் நான் யோசிச்சிருக்க லாஜிக். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்ல இதுல நான் யோசிக்க போறேன். ஸோ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 14 2 28, இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணா 15 3 45. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா
என்ன வரணும் 1260 வரணும். ஸோ 8 5 40 10 32 10 42 42 4 46. ஸோ 8 4 12. புரியுதா? அப்போ நான் யோசிச்சிருக்க லாஜிக் கரெக்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை 2ஆலையும் ரெண்டாவது நம்பரை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் இந்த தேர்ட் நம்பர் எனக்கு கிடைக்கும். இதுதான் லாஜிக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ 28 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதில் வர ஆன்சரையும், அப்புறம் 21 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதில் வரக்கூடிய ஆன்சரையும் நான் ஓவராலாக மல்டிப்ளை பண்ணும்போது 3528 வந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் கரெக்டு. ஸோ 56 × 63 6 3 18 15 15 36 எத்தனை 36 15 5 1 6 6 6 12 5. ஸோ 52 30 35. ஸோ 35 28 வந்துருச்சு. இது 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட்டில் நான் மல்டிப்ளை பண்ணேன். இது எல்லாமே இந்த மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட் எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் வேதிக் மேக்ஸ் டாப்பிக்கில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே எனக்கு அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நான் கரெக்டுன்னு சொல்லியிருந்தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? இந்த கொஸ்டினில் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? in a certain code language actor is written as 52, pack is written as 27. 7 அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம்? ஓகேவா? ஸோ ஆக்டருங்கிறது 52னும் பேக்குங்கிறத 27 எழுதியிருக்காங்க. ஸோ 7 எப்படி எழுதப்படும் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஏபிசிடி எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டர் இருக்குது. ஆக்டருங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க? 52ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ இந்த ஆக்டருங்கிற வார்த்தையை நான் 52 நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். இந்த லெட்டர்ஸை நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த ஏக்கு என்ன நம்பரோ அதை அப்படியே பார்த்து எழுதியிருக்கலாம். சிக்கு என்ன நம்பரோ அதை அப்படியே எழுதிட்டு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கலாம். மேபி ஏதாவது வவல்ஸ் மட்டும் தனியாக ஆட் பண்ணியிருக்கலாம், கான்சோனன்ஸ் மட்டும் தனியாக ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துருக்கலாம். ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஏக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 1. சிக்கு என்னது? 3. டிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 20. ஓக்கு 15. ஆருக்கு 18. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு என்னால் 52 கொண்டு வர முடியுமா? முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணால் என்ன வரும்? 18 18 15 எனக்கு எவ்வளோ வரும்? 33. 33 20 என்ன வரும்? 53. 53 55 56 கிட்ட வருதா? ஸோ அப்போது வேறு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து யோசிக்கணும். ஓகேவா? ஸோ வேறு என்ன லாஜிக் இருக்கலாம்? ஃபஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வருது? 4 20 15 35 43 10 53. ஸோ 57 வருது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 57 வருது. ஆனால் எனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 52 கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய வேரியேஷனில் ஒரு 5 கம்மியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 5 கழிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெரிய நம்பர் வந்துச்சுன்னா கூட நான் வவல்ஸு கான்சோனன்ஸுன்னு ஒரு ஸ்டெப் அதிகமாக யோசிக்கலாம். இது ஜஸ்ட் வெறும் 5 தானே கம்மியாக இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 5 கழிச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ 52 வந்துடும். இப்போ அதே இதை தான் நம்ம எங்கே செக் பண்ண போகிறோம்? பேக்குக்கும் அதே பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ பேக்குக்கும் அதே மாதிரி பண்ணுங்கள். PACK. ஓகேவா? ஸோ அந்த 5ங்கிறது எப்படி போட்டிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ அந்த 5 லெட்டரை டினோட் பண்ணலாம். இல்லை வெறுமனே 5 கழிச்சிருக்கலாம். ஆக்டருங்கிற வார்த்தையில் 5 லெட்டர் இருக்கிறதுனால 5 வச்சு கழிச்சிருக்கலாம். அப்படியும் நான் யோசிக்கலாம். இல்லை வெறுமனே சும்மா 5 கழிச்சிருக்கலாம். அப்படியும் நான் யோசிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே 5 லெட்டர் இருக்கிறதுனால 5ன்னு வச்சுக்கிடலாம். ஓகேவா? ஏன்னா இது எல்லாமே லாஜிக் தான். நாம் எப்படி யோசிக்கிறோங்கிறத பொறுத்து தான். ஓகேவா? ஸோ இப்போ PACK. பிக்கு என்னது 16, ஏக்கு என்னது 1, சிக்கு வந்து 3, கேக்கு வந்து 11. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 17 20 20 11 எத்தனை? 31. ஆனால் இங்கே ஆன்சர் என்ன இருக்குது? 27. அப்போ இதை 27ன்னு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 31 27 மாற்றணும் அப்படின்னா நான் 4 கழிக்கணும். ஸோ கழிச்சா எனக்கு என்னவா மாறிடும்? 27 மாறிடும். அப்போ இங்கே 5 கழிச்சிருக்காங்க, இங்கே 4 கழிச்சாதான் கரெக்டாக வருது. அப்போ என்ன லாஜிக்காக இருக்கும்? இந்த பேக்கில் 1 2 3 4 லெட்டர் இருக்குது. ஸோ அதனால் 4 கழிச்சிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? ஆக்டரில் 5 லெட்டர் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க? 5 கழிச்சிருக்காங்க. அப்போ இங்கே உள்ள லாஜிக் என்னென்னா அந்த லெட்டருக்கு நேராக என்னென்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கோ அதை கழிக்கணும். இதுதான் லாஜிக். ஓகே, இங்கே 7 இருக்குது. 7 பார்த்தீங்கன்னா SEVEN. ஓகேவா? ஸோ எஸ்ஸுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 19. ஈக்கு என்ன நம்பர்? 5. விக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 22. ஈக்கு என்னது? 5. எண்ணுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? 14. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? 19 5 24 26 26 ஒரு 20 46 46 5 51 55 55 10
65. ஓகேவா? ஸோ 65 எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்? 1 2 3 4 5 5 லெட்டர் இருக்கிறதுனால 5 கழிக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 60. ஸோ 60ங்கிறது ஆப்ஷன் சி. எக்ஸாம்ல 65ம் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நம்ம என்ன லாஜிக் யோசிச்சிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அந்த கொஸ்டினில் பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன டாபிக் கீழே வரும்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் கீழே வரும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை 2 ஸ்டேட்மெண்ட்டில் வச்சு உங்களால் சால்வ் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்து சால்வ் பண்ண முடியுமா, இல்லை 2 எடுத்தாலுமே சால்வ் பண்ண முடியாதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹவு மெனி சோல்ஜர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் வில்லியம் அண்ட் டேவிட். வில்லியம்க்கும் டேவிட்டுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? இன் ஏ ரோ ஆஃப் சோல்ஜர்ஸ் ஆல் ஆர் ஃபேஸிங் நார்த். ஒரு ரோவில் கொஞ்சம் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அதில் வில்லியமும் இருக்கான், டேவிட்டும் இருக்காங்க. ஓகேவா? அப்போ வில்லியமுக்கும் டேவிட்டுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஆன்சர் தேவையில்லை. இந்த 1வது ஸ்டேட்மெண்ட் வச்சு மட்டும் இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்களா, இல்லை இந்த 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து ஆன்சர் பண்ணிடுவீங்களா, இல்லை இந்த 2ஐயும் மெர்ஜ் பண்ணி உங்களால் ஆன்சர் பண்ண முடியுமா, இல்லை நெய்தர் நாரா 2ஐயும் மெர்ஜ் பண்ணாலும் ஆன்சர் வராதா அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ வில்லியம் இஸ் 15th ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் பார்த்துக்கோங்க சேர்த்து. வில்லியம் மற்றும் டேவிட் இடையே எத்தனை சிப்பாய்கள் வரிசையாக வடக்கு நோக்கி உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வில்லியமுக்கும் டேவிட்டுக்கும் இடையில வில்லியம் வரிசையின் இடது முனையிலிருந்து 15வது இடத்தில் உள்ளார். ஸோ வில்லியம் எத்தனாவது இடத்துல இருக்கான்? 15வது இடத்துல இருக்கான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இதை வச்சு மட்டும் என்னால் சொல்ல முடியுமா? முடியாது. இதுலேருந்து என்ன சொல்லலாம்? வில்லியம் 15வது இடத்துல இருக்கான், இதான் என்னால் சொல்ல முடியும். டேவிட் இஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் த ரோ அண்ட் தேர் ஆர் 10 சோல்ஜர் டு ஹிஸ் ரைட். இந்த பாயிண்ட்டை வச்சு பாருங்க நல்லா. டேவிட் வந்து எங்க இருக்கான்? எக்ஸாக்டா மிடில் இருக்கான். டேவிட் சரியாக வரிசையின் நடுவில் இருக்கிறார். டேவிட் எங்க இருக்கான்? வரிசையோட நடுவுல இருக்கான். இவனுக்கு வலது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ டேவிட் எங்கே இருக்கான்? லெஃப்டில் இருந்து 15வது இடத்துல இருக்கான். டேவிட் எங்கே இருக்கான்? லெஃப்டில் இருந்து 15வது இடத்துல இருக்கான். இது ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக எடுத்து என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி 2வது இதை வச்சும் என்னால் தனியாக ஆன்சர் பண்ண முடியாது. அப்படி தானே? டேவிடோட பாயிண்ட்டை வச்சு மட்டுமே என்னால் வில்லியமுக்கும் டேவிட்டுக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் இது 2ஐயும் மெர்ஜ் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டேவிட் வந்து சென்டரில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ டேவிட் எக்ஸாக்டாக சென்டரில் இருக்கான் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து நான் என்ன முடிவுக்கு வந்துடலாம்? 2வது பாயிண்ட்லேருந்து டேவிடோட வலது பக்கத்தில் 10 பேர் இருக்காங்க. அப்போ இடது பக்கத்துலையும் எத்தனை பேர் இருப்பாங்க? எக்ஸாக்டாக இவன் சென்டரில் இருக்கான். டேவிட் சரியாக வரிசையின் நடுவில் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாக்டா சென்டர்ல இருக்கான். அவனுக்கு வலது பக்கம் 10 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவனோட இடது பக்கமும் கண்டிப்பா 10 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் எக்ஸாக்டா எங்க இருக்கான்? சென்டர்ல இருக்கான். ஓகேவா? அப்போ நம்ம இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்? இந்த ரோல டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிடலாம். ரோல டோட்டலா 21 பேர் இருக்காங்கன்னு சொல்லிடலாமா? ஏன்னா டேவிட் வந்து சென்டர்ல இருக்கான். இந்த பக்கம் 10 பேர், இந்த பக்கம் 10 பேர். ஓகேவா? ஸோ 10 11 21 பேர் இருக்காங்கன்னு சொல்லிடலாம். ரோல டோட்டலா 21 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி வில்லியமோட ரேங்க் லெஃப்ட்ல இருந்து எத்தனாவது இடம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 11வது இடத்துல யார் இருப்பா? இங்கேருந்து இந்த பக்கம் 10 பேர், 11வது இடத்துல யார் இருப்பா? டேவிட் இருப்பான். அப்படிதானே? இடது பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல டேவிட் இருப்பான். அப்படிதானே? இந்த பக்கம் 10 பேர். ஸோ 11வது இடத்துல டேவிட், 12 13 14 15 இடது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது 15வது இடத்துல யார் இருப்பான்? வில்லியம் இருப்பான். கொஷினில் சொல்லியிருந்தாங்க, இது ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருந்தாங்க வில்லியம் இடது முனையிலிருந்து 15வது இடத்துல இருக்காருன்னு. நம்ம 2வது பாயிண்ட்டை வச்சு அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டேவிட்டோட ரேங்க் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். டேவிட் வந்து சென்டர்ல இருக்கிறதுனால அவனோட வலது பக்கத்துல எத்தனை பேர் இருப்பாங்களோ அதுதான் இடது பக்கத்துலயும் இருப்பாங்க. அப்ப டோட்டலா வலது பக்கத்துல 10னா இடது பக்கத்துலயும் 10. அப்ப 10 + 10 20. டேவிடோட சேர்த்து 21 பேர் அந்த ரோல இருக்காங்க. டேவிட் பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல இருந்து பார்க்கும்போது 11வது இடத்துல இருப்பான். வலது பக்கத்துல இருந்து பார்த்தாலும் 11வது இடம் தான். அப்போ டேவிட் 11வது இடம்னா வில்லியம் எத்தனைன்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 15வது இடம்னு. அப்போ வில்லியம் 15வது இடத்துல இருப்பான். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? டேவிடுக்கும் வில்லியமுக்கும் இடையில எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக சொல்லிடலாமா? 1 2 3. ஸோ 3 பேர் இருக்காங்க. நான் ஆன்சர் சொல்லிடலாம். எனக்கு ஆன்சர் தேவையில்லை. நான் என்ன கொண்டு வந்துடலாம்? இந்த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா போத் 1 and 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட்.
ஓகேவா? ஸோ புரியுதா? 2யும் தனித்தனியா வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியாது. ஆனா 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் மெர்ஜ் பண்ணேன் அப்படின்னா என்னால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது எல்லாமே ரயில்வேல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் எல்லாமே பேசிக்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க்கு, டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் தனியாக ஜாயின் பண்ண முடியல, உங்களுக்கு டைம் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, அதே மாதிரி காலேஜ் போயிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால் ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் போக முடியாது மேம் சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் இதில் கவர் ஆகும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் கவர் ஆகும். கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸும் இதில் கவர் பண்ணியிருப்போம். பேங்க், பிஓ அண்ட் கிளர்க்கோட கிளாஸஸும் இதுலையே கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறீங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1699. ஓகேவா? ஸோ உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ஒரு டைம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் டைம் அக்சஸ், அதாவது என்ன சொல்ல, நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா ஒரு 4 மாதத்தில் உங்களால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்கமிங்கில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து ஜூலையில் பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன், அக்டோபரில் குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஏற்கனவே ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. டெக்னீஷியன் கிரேட் 1, கிரேட் 3 இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து வரப்போகுது. அதே மாதிரி எஸ்எஸ்சியோட எம்டிஎஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து கொடுக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் நம்ம ஆப்லேருந்து வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதில் ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுங்க. ஸோ ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 2000 இருக்கும். ஸோ ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு, ஓகேவா, ஸோ இந்த ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் 1699 மட்டும் பே பண்ணால் போதுமானது. ஸோ இதை பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 to 3 ஹவர்ஸில் கோர்ஸோட அக்சஸ் கொடுத்துருவாங்க. கோர்ஸோட அக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பு கீழே ஆல் இன் ஒன் கோர்ஸ் இருக்கும். அதில் ஸ்டார்ட் லேர்னிங்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸோட அக்சஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அந்த ஒரு கோர்ஸே போதுமானது. வேறு எக்ஸ்ட்ரா எந்த எதுவுமே படிக்க வேண்டாம். கண்டிப்பாக ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சியில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல உங்களால் கிளியர் பண்ண முடியும். இதுலேயே மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம ஆப்போட லிங்க்கு, நம்ம கிளாஸஸோட லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏன்னா வெறும் 1699ல் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் பே பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்டு எந்த இடத்துலையுமே வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே ஒரு 2 இயர்ஸாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணது. மேக்ஸின் இருக்குன்னா அதில் இருக்க A to Z எல்லாமே இருக்கும். ரீசனிங்னா அதில் இருக்கக்கூடிய A to Z எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். சயின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், அப்படியே இங்கிலீஷு, ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரிவிஷன் கிளாஸ்ன்னு எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஆல் இன் ஒன் கோர்ஸ் நீங்கள் எல்லாமே வேணும், நான் ஃபுல்லாகவே படிக்கணும்னா டேரெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஆப்லேயே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சயின்ஸ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, மேக்ஸ் தனியாக, ரீசனிங் தனியாக கொடுத்துருப்போம். நீங்கள் தனித்தனியாக அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா 5000 வந்துடும். ஓகேவா? ஸோ தனித்தனியாக நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் எல்லா எக்ஸாமும் இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வெறும் 1699 மட்டும் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைஃப் டைம் அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னா குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லேயே நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பர். ஏன்னா அப்போவே நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்துடலாம், நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போக போகிறோமா இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறோமான்னு. ஏன்னா நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் நடக்கக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ப்ரைவேட் கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி அங்கெல்லாம் போகிறீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ரிட்டன் டெஸ்ட் தான் வைப்பாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பேசிக் மேக்ஸும் ரீசனிங் கொஷின்ஸும் தான் கேட்பாங்க. ஸோ அந்த கிளாஸஸும் நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வெறும் கேம்பஸ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம ஆப்பில் இருக்கிறத வெறும் 1 மந்த்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 4
வீடியோ 5 வீடியோ மட்டும் பார்த்துட்டு போனீங்கனாலே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணிடலாம். இதே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஒரு 4 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், ஈஸியாக இதில் இருக்க கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து முடிச்சிடலாம். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம டீமுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043379345 780685428. இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது எந்த டைமில் நம்ம கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு தற்காலிகமாக ஒரு ஜாபுக்கு நீங்கள் பிளேஸ் ஆகணும், ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த கோர்ஸில் இருக்க கிளாஸஸ் போதும். அந்த ப்ரைவேட் ஜாப்பில் இருந்துகிட்டே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ரயில்வேயோ எஸ்எஸ்சியோ அதையும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸே போதுமானது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கு, நம்ம ஆப்போட லிங்க்கு எல்லாமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த டைம் ரயில்வேல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே போகணும். இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டீமோட மொபைல் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும், எக்ஸாமுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆப்லேயே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதிலிருந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஆப்பு எல்லா எக்ஸாமுக்குமே பெர்ஃபெக்டாக இருக்கும். இது போக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக நீட்டாக கொடுத்துருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே ஓகே ஸோ திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். டெய்லி யூடியூப்பில் வரக்கூடிய கிளாஸஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்போவுமே நம்ம டெய்லி சொல்கிறது தான். இது ஒரு ஃபேமஸான ஒரு கோர்ஸு. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு கோர்ஸு. எங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒருத்தன் ஒரு 30 செகண்டில் ஒரு கொஷினை சால்வ் பண்ணுறான்னா அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஒரு கொஷினை அவன் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் 10,000 புக்கை படித்து எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு புக்கு, ஒரு கிளாஸ்னாலும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா போதுமானது. ஓகேவா? ஸோ ஒரு கொஷினை, அந்த ஒரு கொஷினை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஒரு கொஷினா 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுங்க, என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ திருப்பியும் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, எக்ஸாம் பற்றி டவுட் இருக்குது, எக்ஸாம் பற்றி எந்த அவேர்னஸுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமே அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. திருப்பியும் இன்னொரு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.